கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அல்லவா? நம்மை வழிநடத்துகிற அந்த தேவன் நம் உள்ளே அவர் வாசம் செய்து நம்முடைய வாழ்க்கையின் திறனை மாற்றுவதற்காகவே அவர் நம் உள்ளத்திலே வந்திருக்கிறார் இல்லையா? முந்தி மோசையோடு ஆபிரகாமோடு அவர் பேசினது போல வெளிரங்கமாக இப்போ அப்படி இல்லை, நமக்குள்ளே இருக்கிறார். நாம் எப்போ வேண்டுமானாலும் தேவனிடத்தில் கேட்டு என்னடா நம்ம இடத்துல கரத்தில் கொடுக்கப்பட்டு விடுது. அப்போ அப்படி இல்லை. ஆபிரகாம் இந்த காலத்தில் நமக்கு இந்த அவரும் காலத்தில் இப்படிலாம் பைபிள்லாம் கிடையாது. ஆனாலும் பாருங்கள், தேவன் கூட இருந்தார். ஆனால் இப்போ நம் கூடவே பட்சத்தில் அவர் உள்ளுக்குள்ளே வந்து விட்டார். இப்போ நீங்கள் என்ன வேணுமோ அதற்கான ஆன்சர், அதற்கான பதில் எல்லாமே நமக்குள்ளே வந்துட்டு அப்படி தானே. இன்றைக்கி நம்மளுடைய தேவை என்ன? இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் முக்கியமான தேவை பொருளாதாரம். எப்படின்னா பணம். இந்த பணத்தை குறித்து தேவன் நிறைய இடத்துல போதிச்சிருக்கிறார். அதனால் இந்த பணத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பணத்தை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவது, எப்படி பெருகுவது? வாழ்க்கையில் சில விஷயங்கள் பெருகணும் அப்படின்னா சில பிரமாணங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆனால் நிறைய சூழ்நிலை என்னென்ன, எப்படி இதெல்லாம் நான் செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். என்னத்தை வாழ்ந்து என்னத்தை வாழ்க்கையில் உங்களை இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் அவர்கள் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறார். அவர்கள் அந்த எண்ணமே இல்லை, நான் முயர்வேன், தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை வழிநடத்தவர் எனக்குள்ளே இருக்கிறான்னு அவங்க யோசிக்கிறதே கிடையாது. அவங்களுடைய எண்ணம் பூரா கீழான எண்ணங்களாக தான் இருக்குது. பிறகு எப்படி முன்னேற முடியும்? முன்னேறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆகையால் தேவன் வழிநடத்தில் நாம் அறிவது, அவர் நமக்குள்ளே வந்து அவர் வாசம் செய்து நமக்கான தேவைகளை அவர் சந்திக்கிறார் இல்லையா? ஆகையால் இந்த பணத்தை நாம் எப்படி அதிகரிக்கிறது? அதுக்கு தான் தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார் இந்த பூமியிலே. அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். இதை ஒரு மனிதன் அறிந்த உடனே அவனுக்கு என்ன நடக்குன்னா, உற்சாகம் பரவசம் வருது. ஏன்? அப்போ விதைக்கல இந்த பணத்தையும் அவர் தேவன் விதைக்க சொல்கிறார். அப்போ இந்த விதையானது என்ன செய்கிறது? ஒரு விவசாயி எப்படி செய்கிறான்? நிலத்தில் போடுறான், அவன் பல மடங்கு அறுக்கிறான். அதேபோல் இந்த பணத்தையும் அப்படின்னு நீங்கள் நிறைய அறுக்கணும். அப்படின்னா நீங்கள் விதைக்கணும். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விதைச்சாதான் கிடைக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு, அதாவது சிறுக இருக்கான், பெருக விதைக்கவன் பெருக இருப்பான் பைபிளில் போட்டிருக்கலாம். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் விதைக்கிறது, அதாவது கொடுங்கிறது விதைக்கிறது. நீங்கள் கொடுத்து 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 வைக்கும்போது வாரி இறைத்தான் வித்தியாக உண்டா இல்லை. அவனால் எல்லாமே அவன் ஒரு ஓட்டாண்டி ஆனதே கிடையாது, வாரி இறைக்கிறவன். ஏனென்றால் அந்த காலத்தில் விவசாயி இப்படி அள்ளி வீசுவாங்க அந்த நிலத்தில். அப்போ அவங்களுக்கு எல்லாமே அறுவடை கிடைக்கும். அவன் சோர்ந்து போக மாட்டான், அவன் எதிர்பார்க்குறான். அதே போல் நீங்கள் இந்த விதைத்த விதை பணம் அது பல மடங்கு கொண்டு வரும். ஆகையால் இந்த சத்தியம் கேட்குறவர்களுக்காக நீங்கள் கொடுக்கலாம். இந்த சேனலில் நம்பர் கொடுத்துருக்குறேன். ஆகையால் நீங்கள் கேட்குறவர்களுக்கு உங்களுக்கு உள்ளத்தை தொடுகிற அந்த வார்த்தை, தேவன் உங்கள் உள்ளத்தில் அசைவாடுகிற அந்த வார்த்தை உங்களுக்காக அவர் சொல்லுகிறார். நீ இன்று முதல் உண்டு இருக்கிற பணத்தில் கொஞ்சம் இருந்தாலும் அது நீ விதையாக எண்ணி விதை அது விதையாக எண்ணி விதைத்தது மட்டுமல்ல, நீ நோக்கத்தோடு விதை. தேவனே, எனக்கு நிறைய வேலை இது செய்ய வேண்டிய பாக்கி இருக்குது, எனக்கு அது வாங்கணும், இது செய்யணும், எல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுடைய பணத்தை நான் விதைக்கிறேன் என்று சொல்லும்போது தேவன் அந்த அளவுக்கு அவர் பெருக்கத்தை கொடுக்கிறார். நீங்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்கு காரியம் நடக்கணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் விதைக்கணும். அப்பொழுதுதான் தேவன் அதனுடைய பெருக்கத்தை கொடு. ஏனென்ற பிரமாணத்தை அப்படி தான் வச்சிருக்கிறார். ஆகையால் தேவன் நம்ம எப்படி வழிநடத்தனுடைய வார்த்தையை கவனிங்க பாருங்கள். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரமாக இருக்கிறது. அதாவது சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், தேவனுக்காக நாம் சாட்சியாக வாழ்வது எப்படி ரொம்ப முக்கியம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு எல்லாத்தையுமே தந்த அந்த தேவன் அவருக்கு சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். ஆகையால் அந்த மாதிரி இந்த வார்த்தை சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். நான் இன்னைக்கு முன்னேற வேண்டும் என்றால் அதற்கான எனக்குள்ளே ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறார். அந்த ஆற்றலினுடைய எபிலிட்டி அதை நான் கூட்டணும். எனக்குள்ளே இருக்கிற தாளந்தை நான் கூட்டணும். அப்படி கூட்டும் பொழுது உங்களுடைய எண்ணம் என்ன வருதுன்னா, கொடுக்குற தன்மையில் வந்துடும். கொடுக்கும் பொழுது தான், என்றைக்கு கையில் வச்சுட்டு இருந்தால் நடக்காது, கையிலேருந்து ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கை அந்த நிமிஷத்திலிருந்து தொடங்க ஆரம்பிக்கிறது. எப்படி விவசாயி நிலத்தில் போட்டவுடனே அங்கேருந்து அது முளைச்சி பெருசாகி அது தனக்கு அவனுக்கு கனி கொடுக்குது போல் உங்களுடைய வாழ்க்கையில் இன்ற நாள் முதல் கொண்டு நீங்கள் அதை விதைக்க ஆரம்பிக்கணும். ஆக இந்த விதைப்பு அறுப்பதை விட்டு விடாதீர்கள். நீங்கள் பணத்தை விதையாக விதைங்கள். அதுக்காக நம்பர் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஏவப்பட்டிருக்க நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தருக்காக விதைக்கலாம். விதைக்கும் போது 2 காரியம் முக்கியமாக நீங்கள் யோசித்து தான் விதைக்கணும். என்னது? 1, நான் அதை விதையாக விதைக்கிறேன். 2, நான் நோக்கத்தை எதிர்பார்த்து விதைக்கிறேன். எனக்கு கர்த்தர் தருவார், அவர் சொல்லியிருக்கிறார், கொடு அப்பொழுது நான் கொடுக்கப்படும். அப்போ நோக்கம் தானே, எதிர்பார் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பேர் அப்படி செய்கிறதை யோசிக்கிறதே கிடையாது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இடம் கொடுங்கள்.
அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை என்ன இருந்தது? எல்லாத்திலும் நீங்கள் பிரில்லியன்ட், எல்லாத்திலும் மேலோக்காக இருப்பீங்க. கர்த்தர் அப்படிதான் உங்களை இன்பமாக வைக்க அவர் விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு குறை இருக்கக்கூடாது. ஆக இந்த விதைப்பை அறுப்பை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.